நான் ஜெபத்தோடு தான் படிக்கிறேன், ஜெபத்தோடு தான் தேர்வு எழுத போகிறேன். இயேசுவை அதிகம் நேசிக்கிறேன். ஆனாலும் என்னால் படிப்பில் பிரகாசிக்க முடியவில்லையே. ஜெபத்தோடு தான் என் வியாபாரத்திற்கு செல்கிறேன். எல்லாம் நியாயமாக நேர்மையாகத்தான் செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய வியாபாரத்தில் என்னால் முன்னேற்றம் பார்க்க முடியவில்லையே. நாங்கள் குடும்பமாக இயேசுவை நேசிக்கிறோம், நேர்மையாக ஜீவிக்கிறோம், ஜெப ஜீவியத்தில் உண்மையாக இருக்கிறோம், கொடுப்பதில் உண்மையாக இருக்கிறோம். ஆனாலும் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே. பிரியமானவர்களே, தாவீதும் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தான். ஆனாலும் சவுலின் கொலை வெறிக்கு தப்பும்படியாக ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. செய்யாத குற்றத்திற்கு சிறை சென்ற யோசேப்பை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினவர் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் 3 முறை தேவாலயத்திற்கு எதிராக ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கும் தானியேலை சிங்கத்தின் கவியில் போடப்பட்டாலும் ஒரு சேதமுமின்றி கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தரை தவிர வேறு தெய்வங்களை வணங்க மாட்டோம் என்று வைராக்கியமாக இருந்த ஷாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ இந்த 3 பேரையும் எரியும் அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் 4வது நபராக அந்த எரியும் அக்கினி சூளையிலே கர்த்தர் இறங்கி ஒரு சேதமும் இல்லாமல் அவர்களை வெளியே அனுப்பினாரே. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த பவுலை சகலவித கஷ்டங்களில் இருந்து கிருபையாய் காத்தவர் கர்த்தர். ரூத்தை காத்தார், எஸ்தரை காத்தார், யாக்கோபிற்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாய் இருந்தார். யோசுவாவோடு நின்று எல்லா யுத்தத்திலும் ஜெயம் கொடுத்தார். ஏன், இயேசு அழைக்கப்பட்ட திருமணத்திலும் திராட்சரசம் குறைவுபட்டது. ஆனாலும் இயேசு அவருடைய நேரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த குறைவு இல்லாமல் நிறைவாக்கினாரே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாயிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சாத்தானின் மூலமாக தடங்கல்கள், வருத்தங்கள், தோல்விகள், முன்னேற முடியாத தருணங்கள் வரலாம். கலங்காதீர்கள். மேலே சொன்ன பரிசுத்தவான்களை கர்த்தர் அவருடைய நேரத்தில் உயர்த்தியது போல உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். முடிவாக இயேசு சிலுவையிலே மரித்த போது எல்லாமே முடிந்தது என்று சாத்தான் நினைத்தான். ஆனாலும் 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். அதே போல இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நிச்சயமாக உங்கள் மத்தியிலே மரித்து போன எல்லா காரியங்களையும் 3வது நாள் உயிரோடு எழுப்புவார். அந்த 3வது நாளுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.